11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி ஆசிரியர்கள் ஈட்டுப்படி கொடுக்காததை கண்டித்து பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய விடைத்தாள் திருத்தும் பணியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாநகர பகுதியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஈட்டுப்படியான ரூ.200 வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விடைத்தாள் திருத்தும் பணி முடங்கியுள்ளது. விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பட்டா மாறுதல் செய்ய விவசாயியிடம் ரூ.8000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். பாப்பாக்குடி வடக்கு தெருவைச் சேர்ந்த சுகுமார் என்பவர் பட்டா மாறுதல் செய்வதற்காக பாப்பாக்குடி கிராம நிர்வாக அலுவலரான செல்வராஜை அணுகியுள்ளார். இந்த நிலையில் பட்டா மாறுதல் செய்வதற்கு செல்வராஜ் ரூ.8000 லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து விவசாயி சுகுமாரிடமிருந்து ரூ.8000 லஞ்சமாக பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜ் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளில் அப்பாவி மக்களிடம் லஞ்சம் பெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தாமிரபரணி கூட்டு குடிநீர் பல நாட்களாக வழங்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் முற்றுகை போராட்டம் நடத்தினர். அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி, அருணாச்சலபுரம், பெரியசாமிபுரம், மீனாட்சிபுரம் ஆகிய 5 கிராமங்களுக்கு கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக தாமிரபரணி கூட்டு குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி காலிக்குடங்களுடன் போராட்டம் நடைபெற்றது. விடிய ஆட்சியின் உள்ளாட்சி நிர்வாகத்தை கண்டித்து அரியநாயகிபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டத்தில் பெண்கள் பலர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே எரிந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். சின்ன கோவிலான்குளம் வயல் அருகே கண்டெடுக்கப்பட்ட ஆண் சடலம் முழுமையாக எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இறந்த உடலை சுற்றி ஆங்காங்கே எரிந்த நிலையில் வேஷ்டியின் சின்ன சின்ன துண்டுகள் பரவி கிடக்கிறது. இறந்தவர் யார், கொலையா தற்கொலையா என விசாரணை நடைபெற்று வருகிறது. இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் சந்தேக மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியின் 7வது வார்டு பகுதியில் திமுகவினரின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். இந்த 7வது வார்டு பகுதியில் அதிமுக ஆட்சி காலத்தில் குடிநீர் தொட்டி கட்டப்பட்டது. இந்த நிலையில் அதனை திமுக கவுன்சிலர் வைரமுத்து என்பவர் அகற்றியுள்ளார். புதிய குடிநீர் தொட்டி கட்டித்தரப்படாததால் மக்கள் குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் நிலையில் தண்ணீரின்றி தவிக்க விட்டதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறியது. தொட்டில்பட்டி வழியாக செல்லும் மேட்டூர் சேலம் நெடுஞ்சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் விரிசல் ஏற்பட்டது. இதிலிருந்து வெளியேறிய தண்ணீர் பல அடி உயரத்திற்கு பீச்சடிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வெளியேறிய நிலையில் சாலை முழுவதும் நீர் பரவி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விளம்பர மாடல் அரசின் பராமரிப்பின்மையின் காரணமாக கோடை காலத்தில் வீணாக நீர் வெளியேறியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் உள்ள பராமரிப்பில்லாத சாலையால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். 22வது வார்டு பகுதியில் உள்ள இச்சாலை முறையான பராமரிப்பில்லாத காரணத்தால் குப்பைகளால் சூழப்பட்டும் புதர்மண்டியும் காணப்படுகிறது. மேலும் அருகே செல்லும் கழிவுநீர் கால்வாயில் குப்பைகள் தேங்கி நீர் சாலையோரம் பரவும் அவல நிலை உள்ளது. வெற்று மாடல் அரசின் அலட்சிய போக்கால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் கடும் இன்னல்களை சந்திப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் சித்திரை திருவிழா முகூர்த்த கால் விழா வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் மங்கள இசையுடன் முகூர்த்த கால் கோயில் முன்பு ஊன்றப்படும். தொடர்ந்து பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் வைகை ஆறு தேனூர் மண்டபத்திலும் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. தொடர்ந்து அழகர் கோவில் முதல் வண்டியூர் வரை உள்ள மண்டகப்படிதாரர்கள் மண்டபங்கள் அமைக்கும் பணியில் ஈடுபடுவர். சித்திரை திருவிழா மே 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி உற்சவ சாற்று முறையுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது.